உண்மையை நேர்மையை தரிசிப்பதை விட்டுவிட்டு உலகத்தினுடைய அற்பமான இந்த குறைந்த கால வாழ்க்கையை நீங்க இழந்துடாதீங்க. உலகத்தை பத்தி சொல்லுகிற எல்லா நேரத்திலும் அல்லாஹ் நமக்கு நடத்துகிற பாடம். குர்ஆன்ல நீங்க தமிழ்ல டைப் பண்ணி பாருங்க, உலக வாழ்க்கை அப்படின்னு போடுங்க. எங்கெல்லாம் உலக வாழ்க்கை சம்பந்தமா குர்ஆன் சொல்றது அதெல்லாம் எடுத்து பாருங்க. எல்லா இடத்துலயும் அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? இன்னமா மஸலுல் ஹயாத்தி துன்யா, இந்த உலக வாழ்க்கைக்கு உதாரணம் என்ன தெரியுமா? இப்படி ஆரம்பிப்பான் அல்லாஹ். பல இடத்துல சொல்லுவான் இந்த செய்தியை. உலக வாழ்க்கைக்கு உதாரணம் என்ன தெரியுமா? கமாயின் அன்ஸல்னாஹு மினஸ் ஸமா, வானத்திலே இருந்து நாம் இறக்குகிற மழை நீர் தான் இந்த உலகத்திற்கு உதாரணம். ஃபக்தலத பிஹி நபாத்துல் அர்லி மிம்மா யஅகுலுன் நாஸ் வல் அன்ஆம், வானத்திலிருந்து பெஞ்ச அந்த மழை நீர் மனிதர்களும் கால்நடைகளும் உண்ணுகிற தாவரங்களில் போய் கலக்கிறது. ஹத்தா இதா அகதத்தில் அருது ஸுஹ்ருஃபஹா, அந்த தண்ணி அந்த பூமியில தாவரத்தில் போய் சேர்ந்த உடனே செடி கொடிகள் எல்லாம் முளைத்து ஒரு ஜையனத்து அப்படியே அலங்காரம் பெற்று பார்ப்பதற்கே கண்கொள்ளா காட்சி. மரம் வளர்ந்து மாங்கனிகள் அப்படியே பூத்து குலுங்குகிறது, பூவாய் கிடைக்கிறது. சில நாட்கள் கழித்து பார்த்தால் மாங்காய் பெருத்து கிடைக்கிறது. இன்னும் சில நாள் கழித்து பார்த்தால் மாம்பழங்களாக தொங்குகிறது. வஸையனத், அலங்காரம் பெற்று விடுகிறது. வலன்ன அஹ்லுஹா அன்னஹும் காதிரூன அலைஹா, அதன் உரிமையாளர் எண்ணுகிறான், நமக்கு ஒரு பெரிய சக்தி, பெரிய ஆற்றல், பெரிய மதிப்பு வந்துருச்சு. நாளைக்கு எல்லாத்தையும் அறுவடை பண்ண போறோம், லட்சக்கணக்கில் சம்பாதிக்க போறோம், ஆஹா ஓஹோ அப்படின்னு அவன் நினைச்சு மறுநாள் அறுவடைக்காக காத்திருக்கிற பொழுது அல்லாஹ் சொல்லுகிறான், வலன்ன அஹ்லுஹா அன்னஹும் காதிரூன அலைஹா, அதன் மீது நாம் சக்தி பெற்று விட்டோம் என்று எண்ணுகிற நேரத்தில் அத்தாஹா அம்ருனா லைலன் அவ் நஹாரன் ஃபஜஅல்னாஹா ஹஸீதன் கஅல்லம் தக்னபில் அம்ஸ், இரவிலோ பகலிலோ நம்முடைய கட்டளை அங்கே வருகிறது. ஃபஜஅல்னாஹா ஹஸீதன், அதை நாம் அறுக்கப்பட்டதாக ஆக்கி விடுகிறோம். கஅல்லம் தக்னபில் அம்ஸ், நேற்றைக்கு அங்கே அப்படி ஒன்று இருந்தது என்று சொல்ல முடியாத அளவிற்கு, நேத்தைக்கு இப்படி ஒன்று இருந்துச்சா அப்படின்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லை. என்னப்பா 6 மாசமா உட்கார்ந்து தண்ணி ஊத்தி உரம் போட்டு வேலி போட்டு பாதுகாத்து ஜெகஜோதியா வளர்ந்து அறுவடை செய்யலாம் வந்து நிக்கிற நேரத்தில் அல்லாஹ்வின் ஆர்டர் வந்து அடித்து துவம்சம் செய்யப்பட்ட தோட்டம், நேற்றைக்கு இப்படி ஒரு தோட்டம் இங்கே இருந்தது என்பதற்கான சான்றே இல்லாமல் அழிக்கப்படுவதை போல். இதுதான் உதாரணம் சொல்லிட்டு சொல்றான், கதாலிக்கு நுஃபஸ்ஸில் ஆயாத்தில் கௌமி யாக்கிலூன், அறிவுடைய மக்களுக்கு, சிந்திக்கிற மக்களுக்கு இப்படித்தான் நம்முடைய வசனங்களை நாம் தெளிவுபடுத்துகிறோம். யோசிக்க அறிவு இருந்துச்சுன்னா இந்த உதாரணத்தை யோசிக்க. வாழ்க்கை இவ்வளவுதான், என்னமோ அப்படின்னு நினைப்ப புஸ்வானமாயிடும். அந்த நினைப்பு மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்ம எவ்வளவு பண்பா எவ்வளவு பக்குவமா இருப்போம் தெரியுமா? நாம போடுற சண்டை, நாம காட்டுற பேராசை, நாம ஓடுற ஓட்டம் எல்லாமே தலையில மாறிடுங்க. அண்ணன் கூட சண்டை, தம்பி கூட சண்டை, நட்புகளோட சண்டை, சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் சண்டை. எந்த அளவுக்கு சண்டைனா, இங்க இறங்கி இப்படி வந்துகிட்டு இருந்தோம், அங்கிருந்து கார்ல இறக்கி விட்டாங்க, அப்படி நடந்து வந்துகிட்டு இருந்தோம். இங்க இருந்து ஒருத்தர், நானும் என் நண்பரும் வந்துகிட்டே இருந்தோம். ஒருத்தர் 2 வீலர்ல 2 பேர் போனாங்க. போனவங்க போய்கிட்டே இருக்கும்போது வழியில நடுவுல ஒரு அம்மா நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அம்மாவை பார்த்து சொல்றாங்க, அம்மா கொஞ்சம் ஒரு ஓரமா போமா. ஒரு 5 நிமிஷம் எங்க காது கிழிஞ்சிருச்சு. இந்த இங்க இந்த தெருமுனையில் நடந்து, அம்மா கொஞ்சம் ஓரமா போங்க, ஓரமா போகணுமாம்ல, ஓரமா ஆரம்பிச்சது. நாங்க 2 பேரும் ஆடி போயிட்டோம். அவர் என்ன சொல்லிட்டாரு, ஓரமா போமான்னு சொன்னாரு, அவர் போயிட்டாரு. நாங்க இங்க பாதி திரும்ப பார்க்கிறோம், கேட்ட எப்படி ஓரமா. மாடி இப்படி எல்லாம் கூட மனிதர்கள் உண்டா? இத்தனை கோபப்படுகிற, இத்தனை எரிச்சல் அடைகிற, அப்படிலாம் ஒண்ணுமே. இந்த உலகம் எவ்வளவு நாள், நாளைக்கு மௌத்துன்னு ஒரு பேச்சுக்கு வச்சுக்கோமே, எப்போ மௌத்துன்னு தெரியல, நாளைக்கு எல்லாத்துக்கும் இருக்கான் தெரியல. ஆனா நாளைக்கு மௌத்துன்னு உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க இப்படி சண்டை போடுவீங்களா? நான் நாளை மரணம் எனக்கு விதிக்கப்பட்டு விட்டது, டாக்டர் சொல்லிட்டான். உலகத்தின் பாஷையில் பேசுவோமே, டாக்டர் சொல்லிட்டாரு, எப்ப ஒரு 24 hours தான், அவரை போட்டு ஆஸ்பத்திரியில் வச்சிருக்காங்க, வைத்தியம் பார்த்து வேஸ்ட், பிழைக்காது, சொல்ல வேண்டிய ஆட்களுக்கு தகவல் சொல்லிரு, 24 மணி நேரம் தான் சொல்லிட்டாரு. எனக்கும் சொல்லப்பட்டுருச்சு, கன்ஃபார்ம் ஒரு நாள் தான் என் வாழ்க்கை. இந்த ஒரு நாளில் நான் சண்டையிடுவேனா? ஒரு நாளில் பிறருடைய பொருளுக்கு ஆசைப்படுவேனா? அடுத்தவர் சொத்தை என் பெயரிலே பத்திரமாக மாற்றுவதற்கு விரும்புவேனா?
பிறரை பற்றி புறம் பேசுவேனா, அவதூறு சொல்லுவேனா, அல்லது நீங்கள் தான் என்னை பற்றி பேசுவீர்களா? ஒரே நாளுப்பா, உலகம் அப்படித்தானே. நீங்க நினைச்சுக்கிட்டீங்க இத்தனை வருஷம்னா இதெல்லாம் போலி. நிஜமான நம்ம எவ்வளவு நாள் வாழ்ந்தோங்கிறது மறுமையில போய் நிற்கும் போது தெரியும்.